அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் என்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழென்னும் தேன்மொழியாம் எங்கள் தமிழென்னும் தேன்மொழியாம். அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு ஆரம்பிக்கிறோம். 7ஆம் வகுப்பில் இந்த பாடலில் என்ன செய்த இயல் ஒன்றில் மொழி வாழ்த்தாக என்ன செய்த இடம்பெற்று இருக்கிறது. ஆகையினால அந்த பாடலை தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இயல் 1 7ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணம் பார்க்க இருக்கின்றோம். சரிங்களா? முதல் இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குற்றிய லுகரம் குற்றிய லிகரம், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக என்ன செய்யும், இந்த குற்றிய லுகரம் தலைப்பில் இருந்து ஒரு வினா அல்லது 2 வினாக்கள் என்ன செய்யும், கண்டிப்பாக இடம்பெறும். ஆகினால் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கவனமாக என்ன செய்யுங்க, பாடத்தை கவனிங்க. முதல்ல எப்போவுமே நம்ம என்ன செய்வோம், தலைப்பை இலக்கண முறைப்படி பார்த்துருவோம். குற்றிய லுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பிரிக்கலாம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு என்ன செய்யலாம், பிரிக்கலாம். எப்பவுமே ஒரு சொல்ல பிரிச்சுட்டோம்னா மறுபடியும் என்ன செய்யாத இலக்கண விதிப்படி சேர்க்கவும் தெரியணும். சரிங்களா? இப்போ இது எப்படி குற்றியல் உகரமாக மாறும் அப்படின்னா இது மை விகுதியோட வந்திருக்கு. சரிங்களா? பண்புன்னு வச்சுக்கோங்களேன், பண்பு தொகை. அப்போ ஈறுபோதல் விதிப்படி மை என்ன செய்யுது, கெடுது. முதல் விதி ஈறுபோதல். ஈறுபோதல் விதிப்படி என்ன செய்யுது, மை கெடுது. மீதி குறு கூட்டல் இயல் கூட்டல் உகரம் இருக்கு. சரிங்களா? குறு கூட்டல் இயல் கூட்டல் உகரம் என்ன செய்யுது, இருக்கிறது. அப்போ குறி என்பது என்ன வகையான குற்றியல் உகரம்னு பார்த்தா அது குற்றியல் உகரமே இல்லை. குறி என்பது முற்றியல் உகரச்சொல். குறி என்பது என்னது, முற்றியல் உகரச்சொல். சரிங்களா? அப்போ முற்றியல் உகரத்துக்கு என்ன விதியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றும் அற்று ஒரோ ஒளி. சரிங்களா? குற்றியல் உகரத்துக்கு என்ன விதியோ அதே விதி தான் முற்றியல் உகரத்திற்கும். என்ன விதி, 2வது சொல்லுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்து முதல் சொல்லின் இறுதி எழுத்து குற்றியல் உகர எழுத்தாக இருந்தால் நான் குற்றியல் உகரத்துக்கு என்ன விதி சொல்லியிருக்கேன், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்பது குற்றியல் உகரத்திற்கான விதி. சரிங்களா? ஏன் இந்த விதியை சொல்லிக்கிட்டே வரேன்னா விதியை கொடுத்து கூட என்ன செய்யலாம், ஒரு வினா எழுப்பலாம். சரிங்களா? அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்பது என்னது, குற்றியல் உகரத்திற்கான விதி. சரிங்களா? அப்போ பண்பு தொகைக்கான விதி என்னது, ஈறுபோதல் விதிப்படி மை கெடு. மை விதி வந்துட்டால் என்னது, அது பண்பு தொகை. சரிங்களா? அப்ப அந்த விதியின் அடிப்படையில் எது, முற்றும் அற்று ஒரோ வழி, முற்றிய உகரத்திற்கு மேலே சொன்ன வழி என்னும் விதியின் அடிப்படையில் இந்த ரூவை இர் கூட்டல் ஊ அப்படின்னு நம்ம பிரிப்போம். சரிங்களா? இங்கேயும் உயிரெழுத்து, இங்க என்ன செய்யுது, குற்றியல் வந்து இரு கூட்டல் ஊன்னு என்ன செய்யறோம், குருவை பிரிச்சிருக்கோம். அப்போ உயிர்வரின் உக்குரல் என்ன செய்யும், மெய்யை விட்டுட்டு ஓடிடும். இந்த மெய்யெழுத்து விட்டுட்டு என்ன செஞ்சிடும், ஓடிடும். சரிங்களா? இப்போ மீதி என்ன இருக்கு, கு இர் என்று சொல்லக்கூடிய இந்த 2 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கு. அப்போ அடுத்த விதி என்ன அப்படின்னா தனி குறில் எழுத்துக்கு முன்னால ஒற்றெழுத்து வந்து 2வது சொல்லுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் என்ன செய்யும், இரட்டும். தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்படி இரட்டிருச்சு அப்படின்னா கு இரு இன்னொரு இர் கூட்டல் இயல் கூட்டல் உகரம் மாறும். சரிங்களா? அப்ப தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் என்ன செய்து, இரட்டி விட்டது. அடுத்து ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்வதற்கு என்ன விதி, மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்வதற்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்பது விதி. அப்ப இரு என்பது மெய்யெழுத்து, ஈ என்பது என்னது, உயிரெழுத்து. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என் விதிப்படி இரு கூட்டல் என்ன செய்யும், ரி என்று மாறும். சரிங்களா? அப்ப மீதி என்ன இருக்கு, குற்றியல் அப்படின்னு மாறிடுச்சு. இது 2 சேர்க்கும்போது எப்படியோ மாறிடும், குற்றியல் அப்படின்னு சேர்ந்துடும். பிளஸ் உகரம், இங்கேயும் மெய்யெழுத்து இங்க உயிரெழுத்து. சரிங்களா? அப்ப மெய்யும் உயிரும் சேர்வதற்கு என்ன விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இல் கூட்டல் என்னது, லூவா மாறி குற்றியல் உகரம் என்று என்ன செய்து சேருகின்றது. சரிங்களா? அப்ப தலைப்புக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம இவ்வளவு இலக்கணத்தை இவ்வளவு இலக்கண நூற்பாக்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் இப்படி பார்க்குறோம் அப்படின்னா வினாக்கள் என்ன செய்யறாங்க, இப்படிதான் எடுக்கிறாங்க. சரிங்களா? நூற்பாவை கொடுத்து என்ன செய்யறாங்க, கேட்கிறார்கள். ரைட். அப்ப குற்றியல் உகரம் பிரிக்கின்ற பொழுது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு என்ன செய்யறோம், பிரிக்கிறோம். குறுகிய ஓசையுடைய உகர சொற்கள் அப்படின்னு அர்த்தம். குறுகிய ஓசையுடைய உகர சொற்கள் என்பது அதனுடைய பொருள். சரிங்களா? இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குற்றியல் உகரம் பாடத்துல
தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பு எழுத்து என 2 வகையாக பிரிப்போம். தமிழ் எழுத்துக்களை பொதுவான வகையில் எப்படி பிரிக்கிறாங்க? முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. முதல் எழுத்து என்பது என்னது? உயிரெழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் ஆகிய 30 எழுத்துக்களுக்கு என்ன பேரு? முதல் எழுத்து என்பது பெயர். அப்ப இந்த 30 முதல் எழுத்துக்களையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை? 10. சார்பு எழுத்து 10 வகைப்படும். அது என்னென்ன? உயிர்மெய், ஆயுதம், உயிர் அளபடை, ஒற்று அளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று சொல்லக்கூடிய 10 வகையானது சார்பு எழுத்துக்கள். சரிங்களா? அந்த 10 வகையான சார்பு எழுத்துக்கள்ல நம்ம பார்க்க போறது குற்றிய லுகரம். சரிங்களா? இதுல என்னது? 30 முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சார்பு எழுத்து 10 வகைப்படும். இதெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம 6ஆம் வகுப்பு இலக்கணத்திலே பார்த்துட்டோம். சரிங்களா? மறுபடியும் அதை கொடுத்து நமக்கு என்ன செய்றாங்க? ஒரு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த சார்பு எழுத்துக்கள் 10களில் ஒன்று தான் என்னது? இந்த குற்றிய லுகரமும் குற்றிய லிகரமும். சரிங்களா? இப்ப குற்றிய லுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தை, வகுப்பு, பாக்கு, அந்த சொற்களை எல்லாம் சொல்லி பாருங்க. குழந்தை, வகுப்பு, பாக்கு. இப்ப குழந்தைன்னு சொல்லும்போது அந்த கூ என்ன செய்யுது? முழுமையான ஒலி அளவில் வருது. வகுப்புன்னு சொல்லும்போது கொஞ்சம் கூவுக்கு என்னது? உச்சரிப்பு, அந்த ஒலி அளவு குறையுது. சரிங்களா? கடைசியில பாக்கு அப்படின்னு சொல்லும்போது பாவுக்கும் இக்குக்கு இருக்கிற அந்த ஒலி என்ன இல்லை? கூவுக்கு இல்லை. சரிங்களா? இப்ப நல்லா பாருங்க. இந்த 3 சொற்களுமே கூ என்னும் ஒழுத்தை உச்சரிப்பதில் நிறைய வேறுபாடு இருப்பதை நம்ம என்ன செய்யறோம்? உணர்கின்றோம். சரிங்களா? இங்கேயும் கூ இருக்கு, இதுலயும் கூ இருக்கு, இங்கேயும் கூ இருக்கு. அதாவது சொல்லுக்கு முதலையும் இருக்கு, சொல்லுக்கு இடையிலும் இருக்கு, சொல்லுக்கு கடையிலும் இருக்கு. சரிங்களா? இந்த கூ என்கின்ற எழுத்து. ஆனா உச்சரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு இடங்களும் என்ன செய்யுது? ஒலி அளவு மாறுபடுகின்றது. அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும் பொழுது முழுமையாக ஒலிக்கின்றது. சரிங்களா? அந்த கூ என்கின்ற எழுத்து ஒரு சொல்லுக்கு முதல்ல வருகின்ற பொழுதும் ஒரு சொல்லுக்கு இடையில வருகின்ற பொழுதும் என்ன செய்தான்? முழுமையான ஒலி அளவுல இருக்கும். குழந்தை, வகுப்பு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த கூவுக்கு என்ன செய்யுது? ஒரு முழுமையான ஒலி அளவு என்ன செய்யுது? கிடைக்கின்றது. ஆனா சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக, சரிங்களா, இதே இந்த கூன்று எழுத்து பாக்கு, நாக்கு அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த கூ என்ன செய்யல? முழுமையான ஒலி அளவை தரல. அப்ப ஒரு மாத்திரை அளவில் இருந்து தன்னுடைய முழுமையான அந்த ஒரு மாத்திரை அளவில் இருந்து எத்தனை மாத்திரை குறைதான்? அரை மாத்திரை அளவுக்கு குறைகின்றது. எது? இந்த கூ என்கின்ற எழுத்து. சரிங்களா? கு, சு, டு, து, பு, ரு, இந்த 6 என்னது? குற்றிய லுகர எழுத்துகள். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னும் எளிமையாக சொல்ல போனா வல்லின எழுத்துக்கள். சரிங்களா? மெய் எழுத்துக்கள் என்ன செய்யறோம்? 3ஆக பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிக்கிறோம். இதுல வல்லின எழுத்துக்கள் க, ச, ட, த, ப, ரா என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்கள், மார்பை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய இந்த 6 எழுத்துக்கள். ஏன்னா வலிமையான ஓசையுடையனா அதுக்கு வல்லின எழுத்து என்பது பெயர். இந்த 6 எழுத்துக்களோடு உகரம் சேர்ந்தால் அதுதான் குற்றிய லுகரம். சரிங்களா? இந்த 6 எழுத்துக்களோடு உகரம் சேர்ந்தால் அதுக்கு பேர் என்னது? குற்றிய லுகரம். இக்கு குட்டல் உ கு, இச்சு குட்டல் உ சு, இட்டு குட்டல் உ டு, இத்து குட்டல் உ து, இப்பு குட்டல் உ பு, இர் குட்டல் உ ரு என்று சொல்லக்கூடிய இந்த 6 என்னது? குற்றிய லுகரம். சரிங்களா? வல்லின எழுத்துகள் 6ன் மீது ஊர்ந்து வரும் முகரம் குற்றிய லுகரம். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப அந்த குற்றிய லுகர சொற்கள் 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வருகின்ற பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப சொல்லுக்கு முதல்ல வருகின்ற பொழுது முழுமையான ஓசையை தருகின்ற அந்த கூ என்கின்ற எழுத்து, சொல்லுக்கு இடையில வருகின்ற பொழுது முழுமையான ஒலியளவை தருகின்ற அந்த கூ என்கின்ற எழுத்து ஒரு சொல்லுக்கு இறுதியில் வருகின்ற பொழுது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து கொஞ்சம் குறைகிறது. ஒரு மாத்திரை அளவில் என்ன செய்யுது? கொஞ்சம் குறைந்து அரை மாத்திரை அளவாக என்ன செய்யுது? ஒலிக்கிறது. ஆக குற்றிய லுகரத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அதனால குற்றிய லுகரம். சரிங்களா? இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் ஆகும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரத்துக்கு என்ன பேரு? குற்றிய லுகரம் என்பது பெயர். குற்றிய லுகரத்தை எப்படி பிரிக்கலாம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். சரிங்களா? மேலே பிரிச்சு நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்துட்டோம். இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. சரிங்களா? தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். தனி குறில் எழுத்த வரக்கூடிய வல்லின உகரங்கள், தனில் குறில் எழுத்த அடுத்து வரக்கூடிய வல்லின அந்த உகர எழுத்துக்கள் என்ன செய்யுது? ஒரு மாத்திரை அளவு என்ன செய்தான்? முழுமையாக ஒலிக்குமா? வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். சரிங்களா? வல்லினம் அல்லாத உகரங்கள் என்ன செய்யும்? எப்போதும் என்ன செய்யும்? முழுமையாக ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை
முற்றியலுகரம் என்பர். சரிங்களா? குற்றியலுகரம்னா என்ன, முற்றியலுகரம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்ப முற்றியலுகரம்னா என்ன அப்படின்னா, தனி குறிலை எடுத்து வரக்கூடிய வல்லின உகரங்கள். தனி குறில் எழுத்து எடுத்து வரக்கூடிய வல்லின உகரங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம், குற்றியல் உகரத்தை பிரிக்கின்ற பொழுது குறுமை அப்படின்னு பிரிச்சோம். சரிங்களா? மை போயிடுச்சு, மீதி இந்த குறி என்பது என்னது, முற்றியல் உகரம் அப்படின்னு சொன்னேன். குறி என்பது என்ன செஞ்சோம், முற்றியல் உகரம் அப்படின்னு என்ன செஞ்சோம் சொன்னோம். அடுத்து அதே மாதிரி படு என்பது என்னதான், முற்றியல் உகரம். படு என்பது என்னதான், முற்றியல் உகரம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு என்ன செய்யும், முழுமையாக ஒலிக்கும். வல்லின அல்லாத உகரங்கள் எப்போதும் என்ன செய்யும், முழுமையாக ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்பர். சரிங்களா? ஓசையை குறையாம ஒரு மாத்திரை அளவில் என்ன செய்யும், ஒலிக்கக்கூடிய அந்த சொற்கள் என்ன செய்றாங்க, முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு புகு, புகு என்பது முற்றியல் உகரம். பசு என்பது முற்றியல் உகரம். விடு என்பது முற்றியல் உகரம். அது என்பது முற்றியல் உகரம். வரு என்பது முற்றியல் உகரம். மாவு என்பது முற்றியல் உகரம். ஏழு என்பது முற்றியல் உகரம். சரிங்களா? குற்றியல் உகரத்துக்கும் முற்றியல் உகரத்துக்குமான வேறுபாடு. இப்போ இங்க நீங்க என்ன செய்யலாம், சார் 7 என்பது நெடில் எழுத்து தானே, லு என்பது உகர ஓசையில் வந்திருக்குல்ல, அப்ப இந்த 7 என்பது குற்றியல் உகரம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாது. காரணம் என்னன்னா, குற்றியல் உகரம் அப்படின்னா இந்த 6 எழுத்துக்களும் ஒரு சொல்லினுடைய இறுதியில வரணும். சரிங்களா? இந்த 6 எழுத்துக்கள் என்ன செய்யணும், ஒரு சொல்லினுடைய இறுதியில வரணும். எப்பொழுதுமே 2 எழுத்துக்கள் கொண்ட குற்றியல் உகரத்துல ஒரு சொல் முதல் இருக்கக்கூடிய எழுத்து என்ன செய்யும், நெடில் எழுத்தாக இருக்கும். அதை நல்லா நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப நெடில் தொடர் குற்றியல் உகரம் அதுதான். அப்ப கடைசி எழுத்து குற்றியல் உகர எழுத்தாக இருந்து அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து 2 எழுத்துக்கள் கொண்ட ஒரு சொல் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது நெடில் எழுத்தா இருந்தா மட்டும்தான் அது குற்றியல் உகரம். மற்ற குறில் எழுத்தா இருந்துச்சுன்னா அது முற்றியல் உகரம். சரிங்களா? இதை நீங்க என்ன செய்யுங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப புகு என்பது குற்றியல் உகர எழுத்து தானே சார், இது குற்றியல் உகரம் ஆகும் அப்படின்னா ஆகாது. ஏன்னா அதுக்கு முன்னால் இருக்குது என்னது, குறில் எழுத்து. இதுவே இங்க நெடில் எழுத்தா வந்துச்சுன்னா இது குற்றியல் உகரம் ஆயிரும். ஆகையினால் இது என்னது, புகு என்பது முற்றியல் உகரம். அடுத்து பசு, அதே மாதிரி சு வந்திருக்கு, குற்றியல் உகர எழுத்து தான், சு வந்திருக்கு. அப்ப இது என்னது, குற்றியல் உகரம் ஆகும்னா ஆகாது. காரணம் என்ன, இங்க இந்த குற்றியல் உகர எழுத்துக்கு முன்னால் கூடிய எழுத்து குறில் எழுத்தா இருக்கு, 2 எழுத்துக்கள் கொண்ட சொல்லாக இருக்கிறது. ஆகையினால் அது என்னது, முற்றியல் உகரம். அதே மாதிரிதான் விடுவும், அதுவும், வருவும். மாவு, மாவு என்பது நெடில் தொடர் குற்றியல் உகரமா நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா கு சு டு து பு ரு என்று சொல்லக்கூடிய 6 எழுத்து வரல. ஆனா முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கு. ஆனா கடைசி எழுத்து என்ன செய்யுது, உகர ஈற்று சொல்லா இருக்கு. வு வகர ஈற்று சொல்ல என்ன செய்யுது, இருக்கிறது. ஆகையினால் அதுவும் என்ன கிடையாது, குற்றியல் உகரம் இல்ல. இது என்னது, முற்றியல் உகரம். இதோட என்ன செஞ்சிருச்சு, இந்த சொல் முற்று பெற்றது, அவ்வளவுதான். 7 அதோட முடிஞ்சு போயிருச்சு. சரிங்களா? மாவு அதோட என்ன ஆயிருச்சு, அது முடிஞ்சு போயிருச்சு. சரிங்களா? ஆகையினால் இதெல்லாம் என்னது, முற்றியல் உகர சொற்கள். சரிங்களா? அப்ப குற்றியல் உகரத்திற்கும் முற்றியல் உகரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், வேறுபாடை தெரிந்திருத்தல் வேண்டும். தெரிந்து தெளிவோம். கண்டிப்பா இந்த பாக்ஸ் என்ன செய்வாங்க, நம்மகிட்ட ஒரு வினா கண்டிப்பா என்ன செய்வாங்க, தேர்வுகளில் கேட்பாங்க. தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரிகைகளை பயன்படுத்துகின்றோம். எழுத்து சாரிகைகள் இவையெல்லாம் என்னன்னு கேட்டாங்கன்னா எழுத்து சாரிகைகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சாரிகைகள்ல எழுத்து சாரிகைகள். கரம், கான், காரம், கேனம் என்று சொல்லக்கூடியவை எழுத்து சாரிகைகள். நல்லா ஞாபகத்தில் என்ன செய்ய வைத்துக் கொள்ளுங்கள். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் என்னும் சாரியை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? இப்போதான் நம்ம என்ன செய்யறோம், ஆனா ஆவனா ஈனா ஈயனான்னு இருக்கோம். ஆனா முதல்ல எப்படி சொல்லணும், அதை அகரம், இகரம், உகரம் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும். சரிங்களா? அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும். மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம்ல, மகரம் இப்படிதான் சொல்லணும். அப்ப குறில் எழுத்துக்களை குறிக்க என்ன சாரியை பயன்படுத்தணும் எழுத்துல அப்படின்னு பார்த்தா கரசாரியை பயன்படுத்த வேண்டும். வினா இப்படியே கேட்பாங்க. சரிங்களா? கரசாரியை என்பது குறில் எழுத்துக்களை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய சாரியை. அப்ப அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் என்று சொல்வது என்னது, சரியானது. அதே மாதிரி நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் என்னும் சாரியை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? ஐகான், அவுகான் அப்படின்னு என்ன செய்யணும், அதை சொல்லணும். சரிங்களா? ஐகான், அவுகான் என்று சொல்ல வேண்டும். கான் என்பது நெடில் எழுத்தை குறிக்கக்கூடிய என்னது, எழுத்து சாரியை. சரிங்களா? அடுத்து குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் என்னும் சாரியை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். காரம். சரிங்களா? மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். சரிங்களா? குறில் எழுத்துக்கு என்ன செய்யலாம், காரசாரியை பயன்படுத்தலாம். நெடில் எழுத்துக்கு என்ன செய்யலாம், காரசாரியை பயன்படுத்த வேண்டாம். ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் என்ன செய்ய நம்ம சொல்லணும். சரிங்களா? ஆயுத எழுத்தை குறிக்க கேனம் என்னும் சாரியை பயன்படுத்த வேண்டும். இதுதான் வினா. சரிங்களா?
ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுத்தக்கூடிய எழுத்துச்சாரியை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேனம் என்பது. அகேனம் அப்படின்னு சொல்லணும். அகரம் சொல்ல முடியாது, அகரம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அஹான் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அகாரம் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப அகேனம். சரிங்களா? அப்ப ஆயுத எழுத்தை குறிக்கக்கூடிய எழுத்துச்சாரி எதுனா கேனம் என்பதுதான். இதுதான் என்ன செய்வாங்க, வினாவாக கேட்பாங்க. சரிங்களா? எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுத்தக்கூடிய எழுத்துச்சாரி எது அப்படின்னு கொடுத்துட்டு கரம், காரம், கான், அக்கேனம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்ப எது அப்படிங்கிறத என்ன செய்யுங்க, கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்து குற்றியல் உரத்தினுடைய வகைகள். சரிங்களா? இப்ப குற்றியல் உரம்னா என்னன்னு பார்த்துட்டோம். குறுகிய ஓசையுடைய உகரம், அது வல்லின எழுத்துக்கள் ஆறின் மீது என்ன செய்யும், ஊர்ந்து வரும். சரிங்களா? வல்லின எழுத்துக்கள் 6 கசட தவிர அதன் மீது என்ன செய்யும், உகரம் ஊர்ந்து வந்தா கு, சு, டு, து, பு, ரு என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்கள் என்னது, குற்றியல் உர எழுத்துக்கள் அப்படின்னு மேல சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொன்னா, குற்றியல் உரத்தினுடைய வகைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, குற்றியல் உரம் 6 வகைப்படும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குற்றியல் உரம் எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். சரிங்களா? இங்க ஒரு பூ, ஒரு செடியை கொடுத்து என்ன செய்றாங்க, ஒவ்வொரு பூலையும் ஒவ்வொரு வகை எழுதியிருக்காங்க. நெடில் தொடர் 1, வன்தொடர் 2, ஆயுதத்தொடர் 3, மென்தொடர் 4, உயிர்த்தொடர் 5, இடைத்தொடர் 6. சரிங்களா? நீங்க இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது நெடில் தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர்னு இப்படி எடுத்துட்டாலும் சரி. ஆனா குற்றியலோட வகை எத்தனை, மொத்தம் 6. அதுல முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம். சில நெடில்னாலே நீண்டு ஒழிக்கக்கூடியது. நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கு தான் என்ன பேரு, நெடில் என்பது பெயர். அப்ப நெடில் தொடர் குற்றியல் உகரம் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். தனி நெடிலை அடுத்து வரக்கூடிய குற்றியல் உகர சொல். இது 2 எழுத்துல அந்த சொல்லு இருக்கும். சரிங்களா? ஆடு, பாடு, காசு, பேசு, இதெல்லாம் குற்றியல் உகர சொற்கள். நெடில் தொடர் குற்றியல் உகர சொற்கள். சரிங்களா? அப்ப தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் ஆகும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெடில் தொடர் குற்றியல் உகரம் 2 எழுத்துக்கள் கொண்ட சொல்லா மட்டும்தான் இருக்கும். இப்ப அதுதான் எடுத்துக்காட்டு சொன்னேன். ஆடு, பாடு, பேசு, ஓடு, இதுல என்னது, நெடில் தொடர் குற்றியல் உகரம். சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டு பாகு, மாசு, பாடு, காது, ஆறு, இது எல்லாமே என்னது, நெடில் எழுத்துக்களை கொண்ட குற்றியல் உகர சொற்கள். அது 2 எழுத்துக்கள் தான் இருக்கும். ஆனா அது சொல்ல என்ன செய்யும், உருவாகும். சரிங்களா? அடுத்து 2வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். 2வது எழுத்து என்னது, ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். சரிங்களா? எஃகு, அக்ஸு அப்படின்னு எழுதும். சரிங்களா? எஃகு, அக்ஸு. அப்ப ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் எழுத்துக்கு என்ன பேரு, ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம் என்பது பெயர். சரிங்களா? இங்க அஃகு இடையில வந்திருக்குல்ல, இதுல ஒரு வினா என்ன அப்படின்னா, இந்த அஃகு என்று சொல்லக்கூடிய இந்த சொல், இந்த சொல்லுக்கு அடுத்து உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய சொல் வரணுமா, அல்லது உயிர்மை எழுத்துல தொடங்கக்கூடிய சொல் வரணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? அக்ஸு என்று எழுதக்கூடிய இந்த சொல்லின் அடுத்து வரக்கூடிய 2வது சொல் இருக்குல்ல. சரிங்களா? இப்ப அக்ஸு ஒரு இனிமையான பாடல், அது ஒரு இனிமையான பாடல், அக்ஸு ஒரு இனிமையான பாடல், இதுல எது சரி அப்படிங்கிற என்ன செய்யுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்ப அக்ஸுக்கு பக்கத்துல என்ன எழுத்து வரணும் அப்படிங்கிறத பாத்துக்குங்க. சரிங்களா? அப்ப இது என்னது, ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். அடுத்து உயிர்த்தொடர் குற்றியல் உகரம் என்றால் என்ன, தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் உயிர்த்தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து, தனி நெடில் எழுத்து அல்லாத உயிர்மை எழுத்துக்கள். சரிங்களா? இது நல்லா என்ன செய்யுங்க, நீங்க நினைவு வைங்க. தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் உயிர்த்தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். சரிங்களா? எடுத்துக்காட்டு அரசு, 9, கயிறு, வரலாறு. சரிங்களா? அரசு ரா இர்குட்டல் ஆதான். இப்ப குற்றியல் உகரத்தை எப்படி உயிர்த்தொடர் குற்றியல்னு சொல்றாங்கன்னா, இப்ப கடைசி எழுத்து கண்டிப்பாக குசுடு துபுரு 6 எழுத்து தான் இருக்கும். அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய எழுத்தை பாருங்க, இர்குட்டல் ஆ தான் இது. இர்குட்டல் ஆ. ராவை எப்படி பிரிக்கணும், இர்குட்டல் ஆ. அப்ப ஆ என்பது என்னது, உயிரெழுத்து. ஆகையினால் அது என்னது, உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். குற்றியல் உகரத்தை எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? கடைசி எழுத்து குற்றியல் உகர எழுத்தா இருக்கும். அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய எழுத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, அரசு என்பது இடைத்தொடர் குற்றியல் எழுத்து கொண்டு போயிடக்கூடாது. சரிங்களா? அப்ப என்ன எழுத்து இருக்கு, குற்றியல் உகர எழுத்துக்கு முன்னால என்ன எழுத்து இருக்குன்னா ஆ தான் இருக்கு. அப்ப ராவை பிரச்சனை இர்குட்டல் ஆ. அப்ப ஆ இருக்கிறதுனால இது உயிர் எழுத்து. ஆகையினால் அது என்னது, உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். இங்க 9ல பா இருக்கு. குற்றியல் உகர எழுத்துக்கு முன்னால என்ன எழுத்து இருக்கு, பா இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த பாவை என்ன செய்வோம், இப்புட்டல் ஆன்னு பிரிப்போம். அப்ப ஆ என்பது என்னது, உயிரெழுத்து. ஆகையினால் இது உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். இங்க கயிறு கடைசி எழுத்து குற்றியல் உகர எழுத்து, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து ஈ.
சரிங்களா? எகர இகரம் என்ன இருக்கிறது. அப்ப ஈ எப்படி பிரிப்போம்? ஈ எகரம் ஒற்று கூட்டல் ஈ அப்படின்னு என்ன செய்வோம்? பிரிப்போம். அப்ப ஈ என்பது உயிரெழுத்து. ஆகையினால் இது கயிறு என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்புறம் வரலாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரலாறு ரு குற்றியலுகர எழுத்து. லாவை எப்படி பிரிப்போம்? இல் கூட்டல் ஆ அப்படின்னு என்ன பிரிப்போம். ஆ என்பது என்னது? உயிரெழுத்து. ஆகையினால் இது என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? இந்த மாதிரி அந்த எழுத்து குற்றியலுகர எழுத்துக்கு முன்னால என்ன எழுத்து வருதோ அந்த எழுத்து தான் என்ன செய்யும்? அது என்ன வகை குற்றியலுகரம் என்பதை தீர்மானிக்கும். குற்றியலுகரத்தை கண்டுபிடிக்கிறது மிக மிக எளிமையான வழி இதுதான். கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்து. அதுக்கு முன்னால என்ன எழுத்து இருக்கும்? அதுதான் என்ன செய்யும்? அது என்ன வகை குற்றியலுகரம் என்பதை தீர்மானிக்கும். அடுத்து வன்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? வல்லெழுத்து தெரியும். கசட தபர என்று சொல்லக்கூடிய 6 எழுத்து. சரிங்களா? வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். சரிங்களா? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்களும் குற்றியலுகர எழுத்துக்கு முன்னால வந்துடும். சரிங்களா? குசுடு துபருக்கு முன்னால என்ன செய்யும்? வரும். அப்படி வந்துட்டு அது என்னது? வன்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பாக்கு, இக்கு என்பது என்னது? வல்லின எழுத்து. ஆகையினால் வன்தொடர் குற்றியலுகரம். பேச்சு, இச்சு என்பது வல்லின எழுத்து. ஆகையினால் வன்தொடர் குற்றியலுகரம். பாட்டு, இட்டு என்பது என்னது? வல்லின எழுத்து. ஆகையினால் என்னது? அது வன்தொடர் குற்றியலுகரம். பத்து, இத்து என்பது என்னது? வல்லின எழுத்து. அப்போ வன்தொடர் குற்றியலுகரம். உப்புல பூ, இப்பு என்பது என்னது? வன்தொடர் குற்றிய வல்லின எழுத்து. அதனால் வன்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி இரு என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்து. இப்போ வல்லின எழுத்துக்கள் 6மே குற்றியலுகர எழுத்துக்கு முன்னால வந்துச்சுன்னா என்ன செய்ய? நம்ம வன்தொடர் குற்றியலுகரம். இது மெய்யெழுத்தாக தான் வரும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வன்தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் வன்தொடர் குற்றியலுகரம் குற்றியலுகர எழுத்துக்கு முன்னால மெய்யெழுத்தாக வரும். சரிங்களா? உயிர்மெய் எழுத்தாக வராது. அப்படி வந்துச்சுன்னா அது உயிர் தொடர் குற்றியலுகரமா மாறிடும். அதனால மேல உயிர் தொடர் குற்றியலுகரத்தையும் கீழே வன்தொடர் குற்றியலுகரத்தையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இர் கூட்டல் ஆ அப்படின்னா ஆ தான் எடுத்துக்கிடுவாங்க. இர் எடுத்துக்கிற மாட்டாங்க. சரிங்களா? அப்ப வன்தொடர் குற்றியலுகரம் என்ன செய்யும்? மெய்யெழுத்தாக மட்டும்தான் வரும். அடுத்து மென்தொடர் குற்றியலுகரம். இங்கன்னா நம்ம இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு என்று சொல்லக்கூடிய இந்த 6 மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். சரிங்களா? பங்கு, இங்கு என்பது என்னது? மெல்லின எழுத்து. ஆகையினால் மென்தொடர் குற்றியலுகரம். இஞ்சு என்பது என்னது? மெல்லின எழுத்து. ஆகையினால் மென்தொடர் குற்றியலுகரம். இன்னு என்பது என்னது? மெல்லின எழுத்து. ஆனால் மென்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி இந்து, இம்மு, இன்னு இதெல்லாம் என்னது? மெல்லின எழுத்துக்கள். இப்ப கடைசி எழுத்தை பாருங்க. குற்றியலுகர எழுத்து வந்துருச்சு. அதுக்கு முன்னால் இருக்கிற எழுத்து என்னது? இன்னு. அப்ப மெல்லின எழுத்து. அதனால் மென்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? இங்க கடைசி எழுத்து என்னது? குற்றியலுகர எழுத்து. அதுக்கு முன்னால் இம்மு. இம்மு என்ன என்னது? மெல்லின எழுத்து. ஆகினால் மென்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரத்தை ரொம்ப ரொம்ப என்ன செய்யலாம்? எளிமையாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அந்த எழுத்துக்கு முன்னால என்ன எழுத்து இருக்கு அதுதான் என்ன செய்யும்? அது என்ன வகை குற்றியலுகரம் என்பதை கண்டுபிடிக்கும் கூறும். அடுத்து என்ன குற்றியலுகரம்? கடைசியா இருக்கு வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? எரல வளல என்று சொல்லக்கூடிய இடையின எழுத்துக்கள் 6மே. சரிங்களா? இந்ததுக்கு அடுத்து வரக்கூடிய குற்றியலுகரத்து என்னது? இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆகும். எடுத்துக்காட்டு என்ன கொடுக்குறாங்க? எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இ இடையின எழுத்து, இர் இடையின எழுத்து, இல் இடையின எழுத்து, இல் என்று சொல்லக்கூடிய சிறப்புலகரம் இருக்குல்ல, இது வேணாதான் இடையின எழுத்து. சரிங்களா? அப்ப கடைசி எழுத்து புறம் என்னது? குற்றியலுகர எழுத்தா இருக்கு. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியது இடையின எழுத்தா இருக்கு. ஆகையினால் இது என்னது? இடைத்தொடர் குற்றியலுகரம். இப்படிதான் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? இது மெய்யெழுத்தாக தான் வரும். இது என்ன செய்யும்? மெய்யெழுத்தாக மட்டும்தான் என்ன செய்ய வரும்? வல்லின எழுத்தா இருந்தாலும் சரி, மெல்லின எழுத்தா இருந்தாலும் சரி, இடையின எழுத்தா இருந்தாலும் சரி, குற்றியலுகர எழுத்துக்களுக்கு முன்னால மெய்யெழுத்துக்களாக மட்டும்தான் வரும். உயிர்மெய் எழுத்தாக வராது. உயிர்மெய் எழுத்தாக வந்துச்சுன்னா கடைசியில் வரக்கூடியது உயிரெழுத்தினுடைய தன்மையாக தான் இருக்கும். ஆகையினால் அது என்ன செய்யும்? உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கு போயிடும். இதை நீங்க என்ன செய்யணும்? எளிமையாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நெடில் தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் 2 எழுத்து சொல் மட்டும்தான் நெடில் தொடர் குற்றியலுகரம். அதுல முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கணும். இருந்தால் தான் அது என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தாக இருந்து அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து நெடில் எழுத்து எந்த நெடில் எழுத்தாக வேணாலும் இருந்துட்டு போகுது. சரிங்களா? அப்ப அதுதான் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். குறில் எழுத்தாக இருந்தால் அது ஒருபோது என்ன செய்யாது? நெடில் தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரமே ஆகாது. அது முற்றியலுகரமாக செய்யும் மாறிவிடும் என்பதை நினைவில் கொள்க. அடுத்து தெரிஞ்ச தெளிவம்ல விஷயம் கொடுத்துருக்காங்க அவனுங்க. இந்த தெரிஞ்ச தெளிவம் தான் வினா கேட்கிற பகுதியே. இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இந்த இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்களே இல்லை. சரிங்களா? ஏன் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒன்று சொல் என்ன இல்லை? தமிழ்ல இல்லை. நம்ம தமிழ் மொழியில இல்லை. அப்ப இது என்ன செய்யலாம்? வினா வரலாம். இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இந்த எழுத்து தொடர்ந்து என்ன செய்யாது? குற்றியலுகர சொற்கள் வராது. மேலும் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் கிடையாது. சரிங்களா?
இந்த 3 எழுத்து இறுதியாக வந்து அதுல இடைத்தொடர் குற்றியலுகரம், அதாவது இடைத்தொடர் குற்றியல் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. எய்து, மார்பு, சால்பு, மூழ்குன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க என்ன சொல்றாங்க? கு, சு, சு, டு, ரு. இதை தொடர்ந்து இடையின எழுத்துக்கள். சரிங்களா? இது இறுதியாக வந்து இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் என்ன செய்யாது? வராதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த 3 நம்ம என்ன செய்யணும்? நினைவில் கொள்ளுதல் வேண்டும். சரிங்களா? சு, டு, ரு என்று சொல்லக்கூடிய இந்த 3 குற்றியலுகர எழுத்துக்களும் ஒரு சொல்லுக்கு இறுதியாக வந்து அது இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களா வருமா அப்படின்னா என்ன செய்யாது? வராது. சரிங்களா? ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. இந்த 3 எழுத்தும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் என்ன செய்யாது? வராது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த 3 இறுதியா இருந்துச்சுன்னா இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் வகைக்குள்ள என்ன செய்யாது? வராது, அடங்காது என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஏன்னா அப்படி சொற்கள் தமிழ் மொழியில இல்லை. சரிங்களா? ஆகையினால அதை சொல்றாங்க. இப்ப குற்றியலுகரம் பார்த்துட்டோம். குற்றியலுகரம் 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். சரிங்களா? எளிமையாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? கடைசியா இருந்து அதுக்கு முன்னால கூடிய எழுத்து உயிரெழுத்தா இருந்தா உயிர்த்தொடர் குற்றியலுகரம். கடைசியா இருந்து கடைசியா குற்றியலுகர எழுத்து இருந்து அதுக்கு முன்னால நெடில் எழுத்து இருந்துச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம். 2 எழுத்து சொற்கள் தான் அது. சரிங்களா? கடைசி எழுத்து குற்றியலுகரம் வந்து அதுக்கு முன்னால வல்லின எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு என்று சொல்லக்கூடிய இந்த வல்லின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பா அது என்னதுதான்? வன்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா மென்தொடர் குற்றியலுகரம். இடையின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு 6 வகையான குற்றியலுகரத்தை என்ன செஞ்சுட்டோம்? பார்த்துட்டோம். அடுத்து என்ன தலைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா குற்றிய லிகரம். குறுமை குட்டல் இயல் குட்டல் இகரம் பார்க்கிறோம். இப்ப குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம் பார்த்தோம். இப்ப குறுமை குட்டல் இயல் குட்டல் இகரம், குற்றிய லிகரம் சார்பு எழுத்துக்கள்ல இதுவும் ஒரு வகை. வரகு குட்டல் யாது, இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள். வரகு யாது என ஒலிப்பதை அறியலாம். முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு, முதல் சொல்ல இறுதியில் இருக்கக்கூடிய இந்த கு அப்படிங்கிற எழுத்து, கு என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கின்றது. வரகு குட்டல் யாதை சேர்த்து சொல்லும் என்ன செய்வான்? வரகு யாது ஆட்டோமேட்டிக்கா ஈ. உகரம் என்ன செய்யும்? இகரமா மாறிடும். வேகமா சொல்லும் போது வரகையாதுன்னு என்ன செய்யும்? நம்ம சொல்லிடுவோம். அப்ப உகரம் என்ன செய்யுது? இகரமாக மாறுகின்றது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கக்கூடிய இகரத்துக்கு என்ன பேரு? குற்றிய லிகரம் என்பது பெயர். குறுமை குட்டல் இயல் குட்டல் இகரம் அப்படின்னு என்ன செய்யலாம்? குற்றிய லிகரத்தை பிரிக்கலாம். சரிங்களா? குற்றியலுகரம் 2 இடங்களில் மட்டுமே வரும் கொடுத்துருக்காங்க. இந்த குற்றியலுகரம் என்ன செய்யும்? 2 இடங்கள்ல மட்டும்தான் என்ன செய்யும் வரும். இது ஒரு வினாவா கூட என்ன செய்யலாம்? கேட்கலாம். குற்றியலுகரம் எத்தனை இடங்களில் வரும் அப்படின்னு கேட்டு 2, 3, 4, 5 கூட எளிமையான வினா தான். ஆனா படித்தால தான் தெரியும் பதில். சரிங்களா? அப்ப குற்றியலுகரம் என்ன செய்யும்? குற்றியலுகரம் என்ன செய்யும்? 2 இடங்கள்ல மட்டும்தான் வரும். சரிங்களா? இது முக்கியம், தெரிஞ்சுக்கங்க. இப்ப இடம் 1 என்ன? குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக வரும். அதாவது முதல் சொல்லு கண்டிப்பா என்ன செய்யும்? குற்றியலுகர சொல்லா இருக்கும். 2வது சொல்லுடைய முதல் எழுத்து என்ன செய்யுமா? யகரத்துல வரும் அப்படின்னு சொல்றாங்க. யகர வரிசையில் என்ன செய்யுமா? வருமா. சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா இந்த உகரம் இருக்குல்ல, இப்பு கூட்டல் ஊ இருக்குங்க, இந்த உகரம் எப்படி மாறிடுமா? இகரமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இது இடம் 1. சரிங்களா? முதல் சொல் குற்றியலுகர சொல்லாக இருந்து 2வது சொல் யகர வரிசையில் இருந்தால் என்ன செய்யுமா? அந்த உகரம் முதல் சொல்லுடைய இறுதியில் இருக்கக்கூடிய உகரம் இகரமாக மாறும். அப்ப தோப்பு கூட்டல் யாது எப்படி மாறுமா? தோப்பி யாது அப்படின்னு மாறிடுமா. சரிங்களா? அதே மாதிரி கொக்கு கூட்டல் யாது எப்படி மாறும்? கொக்கி யாது அப்படின்னு மாறும். ஏன்னா அந்த உகரம் என்ன செய்யுது? இகரமாக திரியும் அப்படிங்கிறது விதி. உ ஈயா மாறும். எப்ப மாறும் அப்படின்னா 2வது சொல்லின் முதல் எழுத்து யகர எழுத்தா இருந்தா மட்டும்தான். இது விதி 1. சரிங்களா? இடம் 1. இப்ப குற்றியலிகரம் 2 இடங்கள்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுல இடம் 1 இதுதான். சரிங்களா? முதல் சொல்லு குற்றியலுகர சொல்லா இருக்கும். 2வது சொல்லு யகர வரிசை சொல்லா இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்ன செய்யும்? உகரம் இகரமாக மாறும். சரிங்களா? இது 1. தன்னுடைய ஒரு மாத்திரை அளவு வந்து என்ன செய்யும்? குறைந்து அரை மாத்திரை அளவாக வரைக்கும். அப்ப குற்றியலுகரத்துக்கு என்னதான்? அரை மாத்திரை தான். குற்றியலிகரத்துக்கு எத்தனை அரை மாத்திரை தான். சரிங்களா? மாத்திரை அளவு முக்கியம். அப்ப நாடு கூட்டல் யாது எப்படி மாறும்? நாடி யாது அப்படின்னு மாறும். அப்ப எனப்படுவது கூட்டல் யாது? எனப்படுவது யாது அப்படின்னு என்ன செய்யும்? தீயா என்ன செஞ்சிடும்? மாறிடும். சரிங்களா? இது இடம் 1. அதாவது குற்றியலுகர சொல்லுக்கு அடுத்து வரக்கூடிய 2வது வரக்கூடிய சொல் வந்து யகரத்தில் ஆரம்பிச்சா இந்த உகரம் என்ன செய்யுமா? இகரமாக மாறி என்ன செய்யும்? நாடியாது அப்படின்னு என்ன செய்யும்? மாறும். சரிங்களா? இது இடம் 1. அடுத்து இடம் 2 என்ன அப்படின்னா மியா என்பது ஒரு அசைச்சொல். இது வினா வரலாம்.
மியா என்பது அப்படின்னு போட்டு என்ன செய்யலாம், அவங்க இடைச்சொல்லா, உரிச்சொல்லா, வந்த சொல், என்ன சொல்ல கேட்டு கடைசியில் என்னது அசை சொல் என்ன செய்யலாம், ஆப்ஷன்ல கொடுக்கலாம். சரிங்களா? அப்ப மியா என்பது ஒரு அசைச்சொல். அசைன்னு என்னது, ஓசை நயத்திற்காக பயன்படுத்தக்கூடிய, ஓசை நயத்திற்காக வருவது. இதில் மீ அப்படின்னு இருக்கக்கூடிய மீ, இம் குட்டல் இ. இந்த மீ எப்படி பிரிப்போம், இம் குட்டல் இ அப்படின்னு பிரிப்போம். மியா அப்படின்னா இம் குட்டல் இ. சரிங்களா? உள்ள இகரம் குற்றியல் இகரம் ஆகும். இதில் இருக்கக்கூடிய இந்த இகரம் என்னதான், குற்றியல் இகரமா. இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். சரிங்களா? இது சொல்லுல பயன்படுத்தும் போது தனக்குரிய மாத்திரை அளவு என்ன செய்யும், அது குறைந்து ஒலிக்கும். இப்ப எடுத்துக்காட்டு, கேள் குட்டல் மியா, கேன் மியா அப்படின்னு மாறும். சரிங்களா? இந்த நகரத்துக்கு இந்த நகரம் என்ன செய்து திரிகிறது. கேள் குட்டல் மியா சேர்த்து எழுகின்றப்ப எப்படி மாறுது, கேன் மியா அப்படின்னு மாறுது. செல் குட்டல் மியா எப்படி மாறுது, சென் மியா அப்படின்னு மாறுது. இந்த நகரம் முதலகரம் என்ன செய்யுது, ரன்னகரமாக திரிகின்றது. சரிங்களா? இந்த பொதுலகரம் தன்னகரமாக திரிந்து மாறுகிறது. இங்க முதலகரம் என்ன செய்யுது, ரன்னகரமாக மாறி திரிகிறது. சரிங்களா? அப்ப கேள் குட்டல் மியா சேர்கின்றப்ப என்ன செய்யும், கேன் மியா அப்படின்னு மாறும். கேள் குட்டல் மியா எப்படி மாறும், கேன் மியா அப்படின்னு மாறும். செல் குட்டல் மியா எப்படி மாறும், சென் மியா அப்படின்னு என்ன செய்யும், மாறும். இந்த மாதிரி இங்க என்னது, தனக்குரிய மாத்திரை அளவு வந்து என்ன செய்யும், அது குறைந்து ஒலிக்கும். எப்ப, மியா என்னும் அசைச்சொல் வருகின்ற பொழுது. மியா என்னும் அசைச்சொல் வருகின்ற பொழுது இது இடம். இந்த 2 இடங்கள்ல மட்டும்தான் என்ன என்ன உண்டு, குற்றியலிகரம் உண்டு. சரிங்களா? வேற எந்த இடத்துல வராது. குற்றியலிகரம் 2 இடங்களில் மட்டுமே வரும். சரிங்களா? குற்றியலிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. இது ரொம்ப முக்கியம். உரைநடை வழக்குல இல்ல. சரிங்களா? உரைநடை எழுதுகின்ற பொழுது இந்த குற்றியலிகர சொற்கள் நம்ம என்னதுல, கேன்மியா சென்மியான்ற சொற்களை நம்ம என்ன செய்யல, பயன்படுத்துறது இல்லை. அப்ப கேன்மியா சென்மியால என்னது, குற்றிய லிகர சொற்கள். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? கேன்மியா சென்மியா என்பது குற்றிய லிகர சொற்கள். சரிங்களா? இது உரைநடையில இல்லை, ஆனா இலக்கியங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இலக்கியங்கள் என்ன செய்யறாங்க, ஏன்னா பண்டைய கால இலக்கியங்கள். சரிங்களா? பண்டைய கால இலக்கியங்கள் என்ன செய்யறாங்க, அதை பயன்படுத்தியிருக்காங்க. உரைநடை வழக்கில் என்னது, குற்றிய லிகரம் என்பவை இல்லை. சரிங்களா? இப்போ குற்றிய லிகரம் குற்றிய லிகரம் என்ன செஞ்சா பார்த்துட்டோம். கற்போகை கற்றப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 முதல் 10 வரையுள்ள எண்ணு பெயர்களை பட்டியலிட்டு எழுதுங்கள். அவற்றில் குற்றியலுகர சொற்களை எடுத்து எழுதுங்கள். சரிங்களா? இப்போ எண்ணு பெயர்கள் எழுதுகின்ற பொழுது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இந்த எண்ணு பெயர்களை குற்றியலுகர சொற்கள் எத்தனை, குற்றியலுகரம் இல்லாத சொற்கள், அதாவது முற்றியலுகர சொற்கள் எத்தனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ 1, சரிங்களா, கடைசி எழுத்து என்னது, 1 அப்படின்னு எழுதுறோம். ஒரு உதாரணத்துக்கு எழுதுறேன், 1ன்னு எழுதிட்டேன். இந்த 1 என்பது என்ன வகை குற்றியலுகரமா இருக்கும்? இப்ப குற்றியலுகரம் கண்டுபிடி முதல் விதி என்னது, கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தா இருக்கணும். ஆமா இருக்கு. குசுடு துபுரு ரூ இருக்கு. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து என்ன எழுத்துன்னு பார்க்கணும். இன்னு. இன் என்பது என்ன எழுத்து, மெல்லின எழுத்து. ஞன நமன. சரிங்களா? ரன்னகரம் வந்திருக்கு. அப்ப இது என்னது, மென்தொடர். 1 என்பது மென்தொடர் குற்றியலுகரம். அவ்வளவுதான். அதே மாதிரி 2 டூ வந்திருக்கு, முன்னால தன்னகரம் 3 சொல்லி இன்னு வந்திருக்கு. அப்ப அதுவும் என்னதுதான், மென்தொடர் குற்றியலுகரம் தான். அப்புறம் 3 அதுவும் மென்தொடர் குற்றியலுகரம் தான். 4 அதுவும் மென்தொடர் குற்றியலுகரம் தான். 5 அதுவும் மென்தொடர் குற்றியலுகரம் தான். 6 என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். நல்லா கவனிங்க. 6 என்பது என்னது, நெடில் தொடர் குற்றியலுகரம். ஏன்னா முதல் எழுத்து என்னது, நெடில் எழுத்தா வந்திருக்கு. ஆகையினால் அது என்னது, நெடில் தொடர். ரைட். அடுத்து 7 என்பது என்ன வகை குற்றியலுகரம் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யுங்க, கமெண்ட்ல போடுங்க. 7 என்பது என்ன வகை குற்றியலுகரம் அப்படின்னு கேட்குறேன். சரிங்களா? அது என்ன வகை குற்றியலுகரமா அல்லது முற்றியலுகரமா என்பதை என்ன செய்யுங்க, நீங்க கமெண்ட்ல போடுங்க. அடுத்து 8 அப்படின்னு எழுதுறோம். சரிங்களா? அப்ப 8 என்பது என்ன வகை குற்றியலுகரம், 2 குற்றியலுகரம். அதுக்கு முன்னால் என்னது, வல்லின எழுத்து கசடது, அப்புறம் 8 இருக்கு. ஆகையினால் இது என்னது, வன்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? அப்புறம் 9ன்னு எழுதுறோம். இது என்ன வகை குற்றியலுகரம் அப்படின்னு கேட்குறாங்க. குற்றியலுகர எழுத்து இருக்கு. பாவை எப்படி பிரிப்போம், இப் குட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். அப்ப க்கு முன்னால் என்ன இருக்கு, உயிரெழுத்து இருக்கு. அப்ப இது என்னது, உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்து 10 என்பது என்ன, 10 என்பது என்னது, வன்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகர எழுத்து, அதுக்கு முன்னால் இத்து என்பது வல்லின எழுத்து. ஆகையினால இது வன்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? அப்போ 1 முதல் 10 வரை இருக்கக்கூடிய எண்ணு பெயர்கள்ல குற்றியலுகர எண்ணு பெயர்கள் எத்தனை, குற்றியலுகரம் அல்லாத முற்றியலுகர எண்ணு பெயர்கள் எத்தனை அப்படிங்கிற நீங்க என்ன செய்யலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
அதுல இந்த 1 முதல் 10 வரை இருக்கக்கூடிய இந்த எண்ணு பெயர்கள்ல எந்த வகையான குற்றியலுகர சொற்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு கூட நீங்க என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம். அதிகமா நம்ம பார்த்த வரைக்கும் என்ன இருக்கு? மென்தொடர் குற்றியலுகரம் தான் அதிகமா இருக்கு. 1 என்பது மென்தொடர் குற்றியலுகரம், 2 என்பது மென்தொடர் குற்றியலுகரம், 3 என்பது மென்தொடர் குற்றியலுகரம், 4 என்பது மென்தொடர் குற்றியலுகரம், 5 என்பது என்னதுதான்? மென்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? அப்ப 5 சொற்கள் எண்ணு பெயர்கள் என்னது? மென்தொடர் குற்றியலுகரமாக இருக்கின்றது. இத நீங்க என்ன செய்யலாம்? நல்லா தெளிவா கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து 2வது என்ன குடுத்திருக்காங்க? குற்றியலுகர எண்ணு பெயர்களை குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக. சரிங்களா? எண்ணு பெயர்கள் என்ன செய்றாங்க? வகைப்படுத்த சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டோம்ல. 1 முதல் அப்படியே 10 வரைக்கும் போட்டு, அதுல என்னென்ன வகையான எண்ணு பெயர்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து 3 குற்றியலுகர எண்ணு பெயர்களின் மாத்திரை அளவை கண்டுபிடியுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குற்றியலுகர ஒரு எண்ணு பெயரை கொடுத்துட்டு அதுல எத்தனை மாத்திரை இருக்கு அப்படின்னு என்ன செய்றாங்க? கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப 1 அவங்களே கொடுத்துட்டாங்க. எப்பவுமே அந்த மாத்திரையை கண்டுபிடிக்கும் போது இது என்னது? ஓ என்பது என்ன எழுத்து? குறில் எழுத்து. அப்போ 1 மாத்திரை போட்டாங்க. இன் என்பது மெய் எழுத்து, அரை மாத்திரை போட்டாங்க. சரிங்களா? அப்போ ரு என்பது என்னது? குறில் எழுத்து தான், 1 மாத்திரை போட்டுறக்கூடாது. ஏன்னா இது என்னது? குற்றியலுகரம். அப்ப குற்றியலுகரத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. சரிங்களா? அப்ப 2 மாத்திரை. சரிங்களா? ஏமாந்துடக்கூடாது நீங்க. ஏன்னா இப்ப தமிழ் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பிரச்சனை இல்ல. சரிங்களா? தமிழ் பாடம் இல்லாத ஆசிரியர்கள் பார்க்கின்ற பொழுது நீங்க என்ன செய்யக்கூடாது? குழம்பிவிடக்கூடாது. ஏன்னா 1 என்பது என்னது? குற்றியலுகர சொல். அப்ப குற்றியலுகரத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. சரிங்களா? நீங்க என்ன செய்யணும்? அதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப ஓவுக்கு 1 மாத்திரை, இன்னு மெய் எழுத்து அரை மாத்திரை, ரு என்பது குற்றியலுகர எழுத்து. ஆகையினால் அரை மாத்திரை. நீங்க வரல என்ன செய்யக்கூடாது? குறில் எழுத்துக்கு அப்புறம் ஐயா 1 மாத்திரை சொன்னாருன்னு எழுதிடக்கூடாது. சரிங்களா? நல்லா அதை என்ன செய்ய நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை அப்படியே என்ன செய்யலாம்? அவங்க வினாவாக கேட்கலாம். போன தடவை கபிலர் அப்படிங்கிற ஒரு சொல்ல கொடுத்து எத்தனை மாத்திரை அளவுன்னு போன டெட் எக்ஸாம் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. இந்த தடவை என்ன செய்யலாம்? அந்த எண்ணு பெயர்கள் ஒண்ணு கொடுத்து என்ன செய்யலாம்? அவங்க கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 2 அப்படின்னு எழுதுறேன். 2 என்னும் இந்த எண்ணு பெயருக்கான மாத்திரை அளவு என்ன செய்யுங்க? கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? ஏன் கமெண்ட்ல போட சொல்றேன்னா அப்பதான் நீங்க படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு தவறு என்ன செய்றீங்க? டக்குனு சுட்டி காட்டுறீங்க. நாங்க என்ன செய்றோம்? அதை சரி செஞ்சுக்கிறோம்ல. அது மாதிரி நீங்க நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு தெரிய வேணாமா எனக்கு? அதே மாதிரி இந்த 2 என்பது என்ன செய்யுங்க? நீங்க மாத்திரை அளவை கண்டுபிடிங்க. 2 என்பதற்கு எத்தனை மாத்திரை அப்படிங்கிற என்ன செய்றீங்க? கண்டுபிடிச்சு கமெண்ட்ல என்ன செய்றீங்க? நீங்க குடுக்குறீங்க. ரைட். இப்ப 3 பதம் 4 என்ன கொடுத்திருக்காங்க? கு, சு, டு, து, ரு ஆகிய குற்றியலுகரத்தை இறுதியாக கொண்ட ஈரெழுத்து சொற்களை திரட்டுக. சரிங்களா? இந்த குற்றியலுகரத்தை இறுதியாக கொண்ட 2 எழுத்து சொற்கள் என்ன செய்யணும்? நம்ம திரட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 எழுத்து சொற்கள்னால என்னதுதான்? நெடில் தொடர் குற்றியலுகரம் தான். சரிங்களா? இப்ப கூவுக்கு நம்ம என்ன எழுதலாம்? நாகு அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்ப சூவுக்கு என்ன எழுதலாம்? பேசு அப்படின்னு எழுதலாம். நாகு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். பேசு என்பது என்னது? அது என்னதுதான்? நெடில் தொடர் குற்றியலுகரம் தான். அடுத்த டூக்கு என்ன எழுதலாம்? நாடுன்னு எழுதலாம். அதுக்கு என்னதுதான்? நெடில் தொடர் குற்றியலுகரம் தான். சரிங்களா? அப்ப தூவுக்கு என்ன எழுதலாம்? காது, ஓது. சரிங்களா? காது, ஓது இதெல்லாம் என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரங்கள். ரூக்கு என்ன எழுதலாம்? ஆறுன்னு எழுதலாம். சரிங்களா? நதி, ஆறு இருக்குல்ல, ஆறு எண்ணு பெயர் இருக்குல்ல, அது கூட என்ன சொல்ல எழுதலாம். இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும். பயிற்சிகள் எடுத்தா தான் என்ன செய்ய முடியும்? நம்மளால சரியாக மதிப்பெண் பெற முடியும். சரி, ரைட். அது ஒரு பயிற்சிக்காக என்ன செய்றாங்க? கொடுத்துருக்காங்க. நீங்க பாடம் படிக்கின்ற பொழுது என்ன செய்யுங்க? ஒரு நோட் எடுத்து அதை எழுதி பார்த்துக்குங்க. அடுத்து கீழ்காணும் சொற்களை குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக. சரிங்களா? நிறைய சொற்கள் கொடுத்துட்டாங்க. அது என்னென்ன வகை குற்றியலுகரம் அப்படின்னு என்ன செய்றாங்க? கேட்கிறாங்க. முதல்ல இருக்கக்கூடியது என்னன்னா 6. சரிங்களா? குற்றியலுகரம் கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் விதி கு, சு, டு, து, பு, ரு என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்களும் ஒரு சொல்லின் இறுதியில கண்டிப்பா இருக்கணும். இதுதான் முதல் விதி. சரிங்களா? இந்த விதியில மாற்றமே கிடையாது. இதுதான் முதல் விதி. கண்டிப்பாக குற்றியலுகரத்துல குசுடு துப்புற என்ன செய்யும்? ஒரு சொல்லினுடைய இறுதியில் இருக்கும். 2வது அந்த சொல்ல அந்த அந்த எழுத்துக்கு முன்னால் வரக்கூடிய இன்னொரு எழுத்து. அதுதான் என்ன செய்யும்? அது என்ன வகை என்பதை தீர்மானிக்கும். இங்க முதல்ல இருக்கிறது என்னது? ரு என்பது குற்றியலுகர எழுத்து. அதுக்கு முன்னால் நெடில் எழுத்து இருக்கு. அப்ப 6 என்பது என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்ப 6 என்ன செய்யலாம்? நம்ம நெடில் தொடர்ல எழுதிடலாம். 6. ரைட். அடுத்து எஃகு என்பது என்னது? கு என்பது குற்றியலுகர எழுத்து. அஃகு என்பது ஆயுத எழுத்து. அப்பனால அது என்னது? எஃகு என்பது ஆயுதத்தொடர் எழுத்து. ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். இதில் எழுதிடுவோம். அடுத்து கரும்பு என்பது என்ன வகை குற்றியலுகரம் கேட்குறாங்க. பூ என்பது குற்றியலுகரத்து. அதுக்கு முன்னால இருக்கு இம் இருக்கு. ஆகையினால இம் என்பது என்னது? மெல்லின எழுத்து. சரிங்களா? ஆகையினால அது என்னது? மென்தொடர் குற்றியலுகரம் கரும்பு. கரும்பு என்பது என்னது? மென்தொடர் குற்றியலுகரம்.
அடுத்து விறகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விறகு கு குற்றியல் ஒரு எழுத்து, அதுக்கு முன்னால அது ரா இருக்கு. ராவை எப்படி பிரிப்போம்? இர்குட்டல் ஆ, உயிர்மெய் எழுத்தை பிரிச்சிடணும். உயிர்மெய் எழுத்து வந்தா என்ன செய்யணும்? நம்ம பிரிச்சிடணும். பிரிச்சோம்னா இர்குட்டல் ஆ என்பது என்னது? உயிரெழுத்து. ஆகையினால் அது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். விறகு என்பது என்னது? உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அடுத்து உலக்கு கு என்பது குற்றியல் ஒரு எழுத்து, அதுக்கு முன்னால வல்லின எழுத்து. இக்கு என்பது என்னது? வல்லின எழுத்து. ஆகையினால் அது வன்தொடர் குற்றியலுகரம். உலக்கு வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்து எட்டு என்பது என்ன வகையான குற்றியலுகரம் கேட்குறாங்க. டூ என்பது என்னது? குற்றியலுகர எழுத்து. எட்டு என்பது என்னது? வல்லின எழுத்து. ஆகையினால் எட்டு என்பது என்னதான்? வன்தொடர் குற்றியலுகரம். எட்டு வன்தொடர். அடுத்து ஏடு ஏ நெடில் எழுத்து. அதனால என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். ஏடு. ஏன்னா டூ தான் இருக்கு. டூ குற்றியல் ஒரு எழுத்து தான். அடுத்து பந்து தூ குற்றியல் ஒரு எழுத்து, அதுக்கு முன்னால அது மெல்லினர் எழுத்து, அதனால அது மென் தொடர் குற்றியல் வரும். பந்து என்பது மென் தொடர். பந்து என்பது என்னது? மென் தொடர் குற்றியல் வரும். அடுத்து காசு சு என்பது குற்றியல் ஒரு எழுத்து, கா என்பது நெடில் எழுத்து. ஆகையினால காசு என்பது நெடில் தொடர் குற்றியல் வரும். அடுத்து கொய்து தூ என்பது குற்றியல் ஒரு எழுத்து, ஈ என்பது இடையின எழுத்து. சரிங்களா? எ ர ல வ ள ல. சரிங்களா? எரல வளல. அப்ப என்னது? ஈ என்பது என்னது? இடைத்தொடர். சரிங்களா? ஈ என்பது இடையின எழுத்து. ஆகையினால கொய்து என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப கொடுக்கக்கூடிய சொல்ல என்ன செய்யணும்? நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். வினால என்ன செய்யலாம்? இதுலேருந்து ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்துட்டு அது என்ன வகை குற்றியலுகரம் அப்படின்னு நம்மகிட்ட வினா கேட்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பாக என்ன செய்யும்? ஒரு வினா இடம்பெறும். பசு, விடு, ஆறு, கரு. சரிங்களா? இதெல்லாம் என்ன வகையான இதில் எது பொருந்தாமல் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துலேயும் கடைசி என்னது? உகரையேற்று சொல்லு தான் இருக்கு. சரிங்களா? இப்போ பசு இது ஒரு டைப் ஆஃப் சொல்லு, விடு இது ஒரு டைப் ஆஃப் சொல்லு, ஆறு இது ஒரு டைப் ஆஃப் சொல்லு. இதெல்லாம் என்னது? சு, டு, ரு இதெல்லாம் என்னது? குற்றியலுகர எழுத்துக்கள். சரிங்களா? இதெல்லாம் என்னது? குற்றியலுகர எழுத்துக்கள். அந்த அடிப்படையில் இது மூணு என்னது? ஒரே வகையில் அடங்கிடும். சரிங்களா? ஆனால் அந்த கரு என்பது மட்டும் பாருங்களேன், சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. இடையின ரகரம் வந்திருக்கு. இது எல்லாமே வல்லின எழுத்துக்கள். இது மட்டும் என்னது? இடையின எழுத்து. ஆகையினால் இது என்ன செய்யாது? பொருந்தாது. அப்ப கரு என்பது என்னது? பொருந்தாத சொல்லு. சரிங்களா? இது எல்லாமே என்னது? வல்லின எழுத்துக்களை கொண்ட உகரங்கள். சு, டு, ரு எல்லாம் வல்லின எழுத்துக்கள். சரிங்களா? இந்த கரு என்பது மட்டும் என்னது? இடையின எழுத்துல முடிஞ்சிருக்கு. அதனால என்னது? அது பொருந்தாது. அடுத்து ரெண்டாவதுல என்ன கவனிங்க? பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இதுல எது பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப பாக்கு கு குற்றியல் ஒரு எழுத்து, அதுக்கு முன்னால இக்கு இருக்கு, அதனால வன்தொடர் குற்றியல் வரும். வன்தொடர். இப்ப பாட்டு டூ குற்றியல் ஒரு எழுத்து, இட்டு என்னது? வள்ளின எழுத்து, அதனால வன்தொடர் குற்றியல் வரும். பத்து தூ குற்றியல் ஒரு எழுத்து, இத்து வள்ளின எழுத்து, அதனால வன்தொடர் குற்றியல் வரும். அப்ப இந்த மூணுமே என்னது? வன்தொடர் குற்றியல் வரும். நடுவில் இருக்க இந்த இஞ்சு மட்டும் என்னது? பஞ்சு மட்டும் என்னது? மெல்லின எழுத்தை கொண்ட குற்றியல். அதனால மென்தொடர் குற்றியல் வரும். அப்ப இது பொருந்தாது. வன்தொடர் குற்றியல் எழுத்துக்குள்ள ஒரு மென்தொடர் என்ன செய்யுது? இருக்கிறது. ஆகினால் அது பொருந்தாத சொல். சரிங்களா? அடுத்து ஆறு, மாசு, பாகு, அது. சரிங்களா? அப்ப ஆறு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம், மாசு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம், பாகு என்பது என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். இங்க அது இந்த வகையிலேயே சேராது. சரிங்களா? ஆ என்பது குறில் எழுத்து. அது பார்த்தோம்னா தூ வந்திருக்கு. இது என்ன கிடையாது? நெடில் தொடரே கிடையாது. இது குற்றியலுகரமே கிடையாது. சரிங்களா? இது அது என்பது என்னது? முற்றியலுகர சொல். சரிங்களா? அப்ப அது பொருந்தாதது எது? அது என்பது பொருந்தாதது. அடுத்து அரசு, எய்து, மூழ்கு, மார்புன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எய்து ஈ, மூழ்கு இல், மார்பு இர். இந்த மூணு என்னது? இடையின எழுத்து. அப்ப இந்த மூணுமே ஒரே இனம். இடைத்தொடர் குற்றியலுகரம். இந்த மூணுமே. சரிங்களா? மூன்று சொற்களுமே இடைத்தொடர் குற்றியலுகரம். அரசு மட்டும் என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்ப இதுதான் என்னது? பொருந்தாதது. அரசு என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம். இது பொருந்தாது. சரிங்களா? இந்த மூணு ஒன்று இடைத்தொடர் குற்றியலுகரம். இது அரசு என்பது என்னது? பொருந்தாது. உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்ப அதை மட்டும் என்ன செஞ்ச? எடுத்து எழுதிட்டோம். அடுத்து இங்க பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது மென்தொடர், இதுவும் மென்தொடர், இதுவும் மென்தொடர் தான். சரிங்களா? அப்ப பொருந்தாது எது? எஃகு என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தொடர். சரிங்களா? இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அப்ப மென்தொடருக்குள்ள என்ன இருக்கு? ஆயுதத்தொடர் இருக்கு. ஆகையினால அதை மட்டும் என்ன செய்யலாம்? பொருந்தாதுன்னு எடுத்து எழுதுறான். இந்த மூணுமே என்னது? சரி. இது மட்டும் என்னது? தவறானது.
சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டா கூட நமக்கு என்ன செய்யணும்? சரியாக எடுத்து எழுத தெரியணும். சரிங்களா? பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுகன்னு கூட என்ன செய்யலாம்? நம்மள வினாக்கள் கேட்கலாம். வேற எதுவும் கொடுத்துருக்காங்க அந்த குற்றியல் உகரம், குற்றியல் இகரத்துல? இலக்கணம் சார்ந்தது வேற எதுவும் இல்ல. இங்க அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, திணை 2 வகைப்படும் குடுத்துருக்காங்க. திணை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். சரிங்களா? அது உயர்திணை, அஃறிணை அப்படின்னு 2. உயர்திணை, அஃறிணை. உயர்திணைனா என்ன? நம்ம தமிழ் மொழியை பொறுத்தவரைக்கும் உயர்திணை என்பது மனுஷன் மட்டும்தான். சரிங்களா? ஆ உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே தொல்காப்பியம் சொல்லுது. உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே, அஃறிணை என்மனார் அவரள பிறவே. சரிங்களா? மனிதனை தவிர்த்தா மற்ற எல்லாத்தையும் எதில கொண்டு போய் அடைக்கிறோம் நம்ம? அஃறிணையில அடைக்கிறணும். அப்ப திணை 2 வகைப்படும். 6 அறிவு உடைய மனிதர்களை உயர்திணை என்பர். சரிங்களா? 6 அறிவுடைய மனுஷன் மட்டும் தான் உயர்திணை. மற்ற எல்லாமே எதுல வந்துரும்? அஃறிணையில வந்துரும். மற்ற எல்லாம் என்ன செஞ்சிரும்? அஃறிணையில வந்துரும். பறவைகள் அஃறிணை, விலங்கினங்கள் அஃறிணை, தாவரங்கள் அஃறிணை. சரிங்களா? இவை எல்லாமே என்னது? மற்ற உயிரற்ற பொருட்கள். சரிங்களா? இது உயிருள்ள பொருட்கள், அது உயிரற்ற பொருட்கள். இதெல்லாம் என்ன செஞ்சிரும்? மொத்தமா அஃறிணைக்குள்ள போகும். 6 அறிவு இருக்கிற மனுஷன் மட்டும் தான் என்னது? உயர்திணை. ஆனா இங்கிலீஷ்ல நீங்க கிராமர் பார்க்கும்போது லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் அது வேற. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் இருக்குல்ல, லிவிங், நான் லிவிங் அது வேற. இங்க உயர்திணை, அஃறிணை தமிழ் மொழியை பொறுத்தவரைக்கும் உயர்திணை என்பது மனுஷன் மட்டும்தான். மனுஷனை தாண்டி மற்ற எல்லாமே அஃறிணைக்குள்ள போயிடும். உயிர் உள்ளதா இருந்தாலும் சரி. சரிங்களா? இப்ப ஏன்னா பறவைக்கெல்லாம் உயிர் இருக்குல்ல, அதை கொண்டு என்ன செய்யறோம்? நம்ம அஃறிணையில சேர்க்கிறோம். சரிங்களா? அப்ப ஆங்கிலம் என்பது வேறு, இங்க நம்ம தமிழ் மொழியில உயர்திணை, அஃறிணை என்பது வேறு. ஆங்கிலத்தில் வரக்கூடிய லிவிங், நான் லிவிங் என்பது வேறு. அடுத்து படத்திற்கு பொருத்தமான திணையை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப இங்க என்ன சார் ஒரு மனிதர் உட்காந்துருக்காரு, இங்கேயும் மனிதன் தான். இதெல்லாம் உயர்திணை. மனிதனை தாண்டி கூடிய ஒரு மாடு என்னது? அஃறிணை அவ்வளவுதான். சரிங்களா? இது எளிமையானது தான். இது உயர்திணை, மனிதன் இருக்கான். இவங்க யாரு? ஒரு பெண். சரிங்களா? இவங்களும் உயர்திணை, இவங்களும் உயர்திணை. நடுவில் இருக்கக்கூடிய அந்த மாடு மட்டும் என்னது? அஃறிணை. இதை எழுதுறாங்க, எழுதிக்கிருவோம். மனுஷன் உயர்திணை. மனுஷனை தாண்டி மற்ற எல்லாம் என்னது? அஃறிணை. அவ்வளவுதான். கீழ்காணும் சொற்களை உயர்திணை, அஃறிணை என வகைப்படுத்துக. சரிங்களா? உயிருள்ள மனுஷன் எங்க இருக்கான்? முகிலன். உயர்திணை பூரா 1ன்னு போட்டுருவோம். அடுத்து கயல்விழி 1, தலைவி 1, ஆசிரியர் 1, அடுத்து சுரதா 1. சரிங்களா? இது பூராமே என்னது? உயர்திணை. சரிங்களா? ஏன்னா மனுஷனை குறிக்கக்கூடியது. முகிலன் ஆண்பால், கயல்விழி பெண்பால், தலைவி பெண்பால், ஆசிரியர் பலர்பால். சரிங்களா? அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். சுரதா அதே மாதிரி அது என்ன சொல்லலாம்? சுரதா என்பது பெண்ணை குறித்தால் அது என்னது? பெண்பால். ஆனா இங்க நமக்கு ஒரு கவிஞர் ஒருத்தர் இருக்காரு, சுப்பு ரத்தினதாசன். ஆகையினால அது என்னது? ஆண்பால். சரிங்களா? அப்ப இது பூரா என்னது? உயிருள்ள ஆட்கள் மனிதர்களை குறிக்கிறதுனால இது என்னது? 6 அறிவுள்ள மனிதரை குறிப்பதனால அதை உயர்நிலை கொண்டு வரோம். சரிங்களா? மீதி இருக்கிற பூரா என்னது? வயல்வெளிகள் அஃறிணை, குதிரை அஃறிணை, விலங்கு. அடுத்து கடல், அதுவும் அஃறிணை. புத்தகம், அதுவும் அஃறிணை, உயிரற்றது. அடுத்து மரம், அது என்னதான்? அஃறிணை தான். அப்போ 1ல் இருக்கிற அப்புறம் என்ன செய்யணும்? நம்ம உயர்திணையில் எழுதணும். 2ல் இருக்கிற அப்புறம் அஃறிணையில் எழுதிடணும். வேற என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இது தொகை சொற்கள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தொகை சொற்களை விரித்து எழுதுக. இரு திணை கேட்டாங்கன்னா உயர்திணை, அஃறிணை. சரிங்களா? அதே மாதிரி முக்கணி, மா, பல, வாழை என்று சொல்லக்கூடியது முக்கணி. முத்தமிழ், இயல், இசை, நாடகம் என்று சொல்லக்கூடிய 3 என்ன செய்வோம்? முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். நாற்றிசை, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்று சொல்லக்கூடியது என்ன செய்வோம்? நாற்றிசையில் அடைக்கிறோம். அதே மாதிரி ஐவகை நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய இந்த 5 நிலங்களானது ஐநிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து அறுசுவை, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு இதெல்லாம் என்னது? அறுசுவைகள் என்ன செய்யணும்? அடங்கிடும். சரிங்களா? அறுசுவை. அறுசுவைன்றதை சொல்ல கேட்கும்போது எனக்கு நாலடியார் பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நாலடியார்ல ஒரு பாட்டு. சரிங்களா? செல்வம் நிலையாமை. அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட மறுசுகை நீக்கியுண்டாரும் வறிஞராய் சென்றிருப்பர் ஓரிடத்து கூலியனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாட்டன்று அப்படின்னு நாலடியார்ல ஒரு பாட்டு. செல்வம் நிலையாமையில் வரக்கூடிய ஒரு அழகான பாடல். சரிங்களா? பாட்டினுடைய பொருள் என்னன்னா, மனைவி தன்னுடைய கணவனுக்கு என்ன செய்யறாலாம்? 6 வகையான உணவுகளை, 6 வகையான சுவையுள்ள உணவுகளை பரிமாறுறான். சரிங்களா? அறுசுவை உணவு என்ன செய்யறான்? மனைவி தன்னுடைய கணவனுக்கு பரிமாறுறான். அவன் தாங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வ செருக்கள் என்ன செய்யறான்? சிலதை சாப்பிட்றான், பலதை என்ன செய்யறான்? ஒதுக்கிடுறான். வேணான்னு என்ன செய்யறான்? போ குப்பையில போடு அப்படின்னு சொல்லிடுறான். சரிங்களா? இந்த மாதிரி செல்வ செருக்கால
இதை உணவை உண்ணாமல் வீணடிச்ச அப்படின்னா நாளைக்கு ஒரு கவளம் கூழ் கூட குடிக்க வழி இல்லாமல் நீ என்ன செய்வ, தெருவில் நிற்ப அப்படிங்கிறதா அந்த பாட்டு. அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட மறுசுகை நீக்கியுண்டாரும் வரிஞராய். வரிஞர்னா யாரு? யாசகம் எடுக்கக்கூடிய பிச்சைக்காரன். சரிங்களா? வரிஞராய் சென்று இறப்பர். சரிங்களா? இறத்தல்னா உயிர் போறது கிடையாது. இந்த இறத்தல் என்பது என்னது? யாசகம் கட்டு அலைதல். அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட மறுசுகை நீக்கியுண்டாரும் வரிஞராய் சென்றிறப்பர் ஓரிடத்து கூலனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாட்டன்று அப்படிங்கிறது நாலடியால் இருக்கக்கூடிய ஒரு செல்வம் நிலையாமை பாட்டு. இந்த அறுசுவை என்ற சொல்ல பார்க்கும்போது அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது. ரைட். அது வேற என்ன கொடுத்துருக்காங்க? கட்டங்களில் உள்ள எழுத்துக்களை மாற்றி மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வளமாகவும் இல்லைன்னா ஒரே செல்வர்மர் கட்டங்களில் எழுதுக. இது நமக்கு தேவைப்படாது. இது தேவைப்படும். இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. இரண்டு பொருள் ஒரு சொல். ஒரே சொல்லு தான், அதுக்கு என்ன பொருள் இருக்கும்? இரண்டு பொருள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்ட என்ன பண்ணுறாங்க? அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இது டேக்ஸ். சரிங்களா? கப்பம் கட்டுதல் அப்படின்னு சொல்லும்ல, அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். சரிங்களா? எழுத்தினுடைய வடிவம் என்னது? வரி வடிவம். இதுதான் வரி. இப்போ எழுதுறோம்ல, இது வரி வடிவம். சரிங்களா? அப்போ ஒளி வடிவம் என்பது என்னது? உச்சரிப்பு. மொழியினுடைய இரு வடிவங்கள், ஒன்று வரி வடிவம், இன்னொன்று என்னது? ஒளி வடிவம். ஒளி என்பது என்னது? உச்சரிப்பு, சவுண்டு. ரைட். அடுத்து மழலை பேசும் டேஸ் அழகு. எது அழகு? மழலை பேசும் மொழி அழகு. மொழி. அடுத்து இனிமை தமிழ் மொழி எமது. இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் வாய்த்திட்ட நல்லமுது. பாட்டு, அழகான பாட்டு ஒன்று இருக்கு. அடுத்து அன்னை தந்தையின் கைபிடித்து குழந்தை என்ன செய்யும்? நடை பழகும். நடை, நடக்கிறது. அப்பா அம்மாவோட கையை பிடிச்சு என்ன செய்யும்? குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழி நடை. அவர் பேச்சு. சரிங்களா? அறிஞர் அண்ணா எப்படி பேசக்கூடியவர் அப்படின்னா அடுக்கு மொழியில பேசக்கூடிய தன்மையுடையவர். அடுத்து நீ அறிந்ததை பிறருக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். ஏன்னா கல்வி என்பது என்னது? கற்றதை பிறருக்கு கொடுத்தல். அதுதான். எந்த அளவுக்கு நம்ம சொல்றோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? நமக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வெள்ளத்தால் அழியாது, வெந்தளலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறைவுற என்ன செய்யாது? நிறைவுரிமையிலேயே ஒருபோது என்ன செய்யாது? குறைவாது. சரியா? அந்த கொடுத்தால் என்பதற்கு அதுதான் பொருள். வெள்ளத்தால் அழியாது, வெந்தளலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவுரிமை ஒழிய குறைவுறாது. எது? கல்வி. கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க வேறு ஏதேனும் பொருளை திட என்ன செய்றாங்க? இந்த மனிதர்கள்லாம் உழல்கின்றனர் அப்படின்றது ஒரு அழகான பாடல் உண்டு. சரி, ரைட். அப்ப நீ அறிந்ததை பிறருக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். சரிங்களா? எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது என்னது? சொல். ஒரு எழுத்து தனித்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்ற பொருள் தந்த அதுக்கு பேர் என்னது? சொல் என்பது. அடுத்து உழவர்கள் நாற்று டேஸ் வயலுக்கு செல்வர். சரிங்களா? உழவர்கள் நாற்று நட. சரிங்களா? நாற்றை நட வேண்டும். நாற்று நடுதல்னு சொல்லுவோம்ல, உழவர்கள் நாற்று நட என்ன செய்றாங்க? வயலுக்கு போவாங்க. குழந்தை நம்ம என்ன செய்வோம்? மெதுவா நட அப்படின்னு சொல்லுவோம். மெதுவாக நட. அடுத்து நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. பேச்சு வழக்குல அவர் சொல்லுவோம்ல, நீச்ச தண்ணி. நீச்ச தண்ணி அவ்வளோ ஆரோக்கியமானது. சரிங்களா? அவ்வளோ முன்னால் என்ன செய்வாங்க? சோறு மிச்சமாயிருச்சு அப்படின்னா இரவு நேரங்கள் என்ன செய்வாங்க? அம்மா தண்ணி ஊற்றி என்ன செய்வாங்க? காலைல குடிக்கும்போது நீச்சல் தண்ணி அவ்வளோ சத்து உண்டு. ஈயச்சத்துன்னு நினைக்கிறேன். இந்த நீச்சல் தண்ணியில் ஈயச்சத்து அதிகமாக உண்டு. அவ்வளோ உடம்புக்கு நல்லது. சரிங்களா? இப்போ நீச்சல் தண்ணி குடிக்கிற ஆட்கள் இல்லை, நீச்சல் தண்ணியும் இல்லை. ஏன்னா அரிசி அந்தளவுக்கு நல்ல வரல. இயற்கை அரிசியில் எல்லாம் போயிடும். இயற்கை விவசாயம் இல்லாமலே போயிடுச்சு. பூரா இன்னைக்கு என்னது? நம்ம உரங்கள், யூரியா, பொட்டாசியம் அது இதுன்னு என்ன செய்யறோம்? நிலத்தில் கொட்டி பால்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான், இதோட முடிந்தது. அப்போ 7ஆம் வகுப்புல இயல் 1ல் குற்றிய லுகரம், குற்றிய இலுகரம் என்ன செஞ்சிருக்கோம்? பார்த்து இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து என்ன செய்ய போறோம்? நம்ம இயல் 2 பார்க்க இருக்கிறோம். இயல் 2